ஆட்டோல மோதி என் உலகம் நினைச்ச என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல துடிச்சுட்டு போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவங்க கூட சேர்ந்து சாகிறதுக்கு எனக்கும் கொடுத்து வைக்கல. மாமா முடி கொடுக்க போன இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து இந்த முடியை பத்தி நான் கவலைப்படுறது. திடீர்னு என்ன பார்த்து போட வேடான்னு சொல்லுவீங்க. தோ மாமா கோவரில் அப்படின்னு என்ன பார்த்து கேட்பான். எல்லாம் இழந்தானா எது கோவம் பண்ணும்? நான் கூட ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொல்லு. உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். உண்மையிலே சொல்றேன்டா, இன்னைக்கு என் பிள்ளைங்க உயிரோட வந்திருந்தாங்க உங்களை மாதிரி தாண்டா இருந்திருப்பாங்க. நீங்க தாண்டா என் பிள்ளைங்க. அதனால தாண்டா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. நானா இல்ல நான் செத்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொல்லி வச்சு அது போதும். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனோ விடுமாமா விடுமாமா. ஏன் அழுது? நாங்க இருக்கோம் மாமா. மாமா விடுங்க மாமா, நாங்க இருக்கோம். ஆரஞ்சு கலர்ல செம்மக்கட்ட ஒண்ணு போகுதியா? என்னடா சொல்ல? உனக்கு பின்னாடி பார்த்தா கட்டையா தெரியுது, முன்னாடி பார்த்தா அக்காவா தெரியுதா? அட்டையும் கொய்யால. சரிக்கா, இனிமேல் பின்னாடி பார்க்க மாட்டேன், போயிட்டு வாக்கா. நசுக்கி விடுவோம் நசுக்கி. யோ என்ன அந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. உனக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏய் டீயை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. முதல்ல கதையை சொல்லியா, அப்புறம் டீயை சொல்லுவேன். வேணாம்டா சின்ன பையன், உங்களுக்கு எதுக்குது? அண்ணே சொல்ல கேக்குறோம்ல சொல்ல. வேணாம்டா சொல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்காவோட மகளை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். தீர்த்தனத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பொண்ணை நல்லா பாத்துக்கங்க. பூக்கள் சொந்தம்மா சொந்தம்மா. I love you, I love you. I love you. என்னடா பண்ற? விடுடா விடுடா. ஏன் வேட்டக்காரன் சவுண்டெல்லாம் வீட்டுக்குள்ள கொடுக்குறேன்? ஏண்டா என் மகளை பார்க்க சொன்னா என் பொண்டாட்டியை தள்ளிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு மாறிடுச்சா? மாறினது கூட தெரியலையா உனக்கு? பரவாயில்லைங்க, தம்பி பயங்கர பவரா தான் இருந்துச்சு. ஒன்ன அதுக்கப்புறம் அவங்க புரிச்ச என்னைய விரட்ட, அந்த அக்காவையும் விரட்ட, அக்கா வகுத்து பொழப்புக்காக மதுரையில பல பேரை விரட்ட. இன்னைக்கு தட்பவெப்ப நிலவரப்படி அக்கா தான் மதுரையில நம்பர் 111 82868484 டோகோமோ. ஒரே வாட்டி போட்டு விடுமா எனக்காக. அப்படி எல்லாம் சீக்கிரமா டேட் கிடைக்காது. அக்கா ஆல்வேஸ் பிஸி. யாரா உன்னை அடிச்சவன்? அண்டா அங்க உட்காந்துருக்கீங்க. நான் வேணும்னு செய்யலடா. ஏண்டா கம்மாயில கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையல மாதிரி இருக்காங்க, இவங்கள உன்னை அடிச்சாங்க? ஆமாண்ணே. ஏய் வா. ஐயோ, இவன் மிகப்பெரிய செய்தி பாத்தியாச்சேடா. அதெல்லாம் என்னன்னு பேசி பாப்போம்னே. வானே வாங்கடா. உங்க ஆட்டைக்கெல்லாம் நான் வர முடியாதா சாமி? நீ எங்க போற? அட பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுதுண்ணே. இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருமா? அந்த பிரச்சனை என்ன நாம பாப்போம். நீ பிரச்சனை பண்ணாம இரு. என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மென்டாலிட்டிலே இரு. அண்ணே ஓன் தம்பியானே, தெரியாதுண்ணே. தெரிஞ்சிருந்தா அடிச்சிருப்பமா. என்னண்ணே நீ எம்புட்டு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பெரிய படமெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்க. நான் ஏதோ சின்ன பயிலுக சந்தை பொந்துக்குள்ள சின்னதா ஒரு ட்ரெய்லர் ஓட்டிட்டோம், அதை போய் பெருசா எடுத்துக்கிறா. ஏண்டா தருதலைக்கு பிறந்த வயல ட்ரெய்லரு படம்னு என்கிட்டே சினிமா காட்டிக்கிட்டு இருக்கா? வீணா கை நட்டு வேலை வச்சுக்காதனே, அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். ஒம்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கை நீட்டி இருக்க. ஏண்டா ஏன் நெஞ்சிலே கை வைக்கிறாடா? சின்ன பையல ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்களா, நீ பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்க. பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சின்ன பையலோட சேர்ந்துட்டு அழகரே படம் என்ன ட்ரெய்லர் என்ன காட்டுறா அவனுக்கு. டேய் தங்கு எடுத்து ஊதிட்டான்டா. அண்ணே படம் தானே கேட்ட, மாமன் கத்தி எடுத்து இந்த நிக்கிறான்ல உன் தம்பி. இதுக்கு பேர் தானே படம். வாயில பேசிட்டு போது கையை நிட்டுல. இதுக்கு பேர் தானே ட்ரெய்லரு. இதுக்கு மேல பேசிட்டு இருந்த வீட்டாருங்க வீட்டுல உட்காந்து டீடைல்ஸ் வீட்டுல படம் பார்ப்பாங்க. கிளம்பு கஞ்சா போதையில இருக்காங்கன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்னு. இப்ப போயிடலாம்னு
இன்னொரு தடவை பாத்துக்கலாம்னே ஆனே. என்ன பங்காளி, பாலத்துக்கு கீழே கஞ்சா குடிச்சு திற பயலுக்கு உன் தம்பி அலையில குத்திட்டான்னு வெறும் வார்த்தையில சொல்லிட்டு இருக்க. திருப்பி சொல்லிருக்க பங்காளி. இந்த காலத்துல மீச முளைக்காத பயக செய்கை பண்றது ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி அழிஞ்சு போறானுங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். என் தம்பி அலையில குத்துனதுக்காக அடங்கி போகல. அவனெல்லாம் அழிப்பேன், இல்ல அழிக்க வைப்பேன். அப்படி சொல்லு. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கண்ணே. வாங்க வாங்க தம்பி. வணக்கம். வாங்கம்மா வாங்க. ஏய் பாண்டி, தாலி கட்டும்போது போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. சரி பாண்டி. ஆளை போடுறோம். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கடை போய் நூறு. சரி பாண்டி. மாப்பிள்ளோட ஃப்ரெண்டு தனியா பேச சொன்னாரு, கொஞ்சம் வரீங்களா? வர வர. பாண்டி. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசு. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க பேசு. என்ன தம்பி அப்படி முக்கியமான விஷயம்? என்ன தம்பி கதை உடைக்கிறீங்க? ஆத்துல மணல் எல்லாம் உனக்கு என்ன, பாறை உடைச்சு தள்ளி ஆக்குனா உனக்கு என்ன? இப்ப எவ்வளவு வகை மோசமா சாக போற பார்த்தல? யாரா நீ? என்ன செய்ய போற? மாமா, உங்க ஆயுதம் கீழே விழுந்துருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எதுக்கு பரபரப்பு? பார்த்து போ. நீ ஆனா பார் மாமா, பள்ளிக்கூடத்து பயக சிக்கி இருக்காங்க. 5-10 எப்படியாவது கறந்துரு. அவங்க பயப்படுற மாதிரி அப்படியே திரும்பு. என்ன குத்திட்டான்? கத்திய பாத்திருக்கியா? ரத்தத்தை பாத்திருக்கியா? தையல் போட்டிருக்கியா? இல்ல குத்துன போனத்தை தான் பாத்திருக்கியா? இல்ல அண்ணன் ஆல்பத்தை பாத்துருக்கீங்களா? சும்மா மாமா. அண்ணனை கத்த விடாதீங்க, எனக்கு முடியெல்லாம் வலிக்குது. கத்திய தட்டி விட்டுட்டீங்க, பரவாயில்ல. கத்தி எடுத்து கவர்ல வச்சுட்டு அண்ணன் கையில லேசா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போங்க, நாங்க மன்னிச்சு விட்டுறோம். சின்ன பயவுல மன்னிச்சு தானே பழக்கம். முத்தத்தை கொடு. ஓவரா பேசுறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கா? அட விடுறா, இதுங்க ரெண்டும் காமெடி பார்த்தா தெரியல, பப்புன் மாதிரி இருக்காங்க. என்ன மாமா இவ்வளவு தூரம் கோவமா பேசுறோம், நம்மள 2 பேரையும் காமெடி விட்டுன்னு சொல்லிட்டு போறான். தானே மாமா எங்க நீ முறை? ஏண்டா படிக்க வர பிள்ளைய புள்ள மாதிரி நினைக்காம உனக்கு என்னடா டீ இது? மனுஷன் குடி பண்ணாத. இவன் பண்ண சேட்டைக்கு நம்ம இவனை துவைக்கணும் நினைச்சிட்டு இருந்தா, எவனை வெளியூர்கார போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. அவங்க துவைக்கிட்டோம், நம்ம வெள்ளாவில வச்சு வேக வைப்போம். என்ன காலேஜ் சண்டை ஓடுறீங்க? கடையை தான் நொறுக்கணும், நம்ம கொலை பண்ணவனை கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துட்டு கடையை நொறுக்கிறியா? உள்ளவா, எது நொறுக்குன்னு பாப்போம். இங்க பாரியா, எங்க ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு கடை உடச்சு விட்டு எவ்வளவு தந்திரம் உள்ள வரையா பாரு. இதெல்லாம் மதுரைக்குள்ள சகஜம் ஏட்டையா? கோட்டருக்கு தான் காசு இருந்துச்சு, கடிச்சுக்கிறவன் காசு இல்ல. டேய், உங்களுக்காக அண்ணன் கடையில போய் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, சாப்பிடுங்க. கையில இருந்து அப்பளத்தையா புடிங்கிட்டு வர? ஐயா வலிக்கிறான். உன் அப்பளம் வச்சுக்கடா, போடா. மறுபடியும் அப்பளத்தை புடிங்குவியாடா? புடுங்க மாட்டேன்டா, போடா. திருட்டுறாக்கள். சரியான ஆம்பளை இருந்தா குச்சியை கீழே போட்டு ஒத்தை கொத்த சண்டை கூட பாக்கலாம். ஏண்டா உங்களுக்கு சரிதான்றா வேணும்? வாங்கடா பாரு போவோம். என்னடா விசேஷம்? இன்னைக்கு எங்க ஆத்தாகாரி செத்துட்டா. இப்ப தண்டை என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொடைக்கானல் மலை அடிவாரத்துல எங்க ஆத்தாகாரி தூக்கு போட்டு தூக்கிட்டாலாம். விட்டாளடா நீ? அம்மா செத்தது போய் பாத்தி வைக்கிறேன்னு சொல்ற? அவளை பத்தி உனக்கு தெரியாதுனே. அவ சொகத்துக்காக ஒரு சின்ன பையன் கூட ஓடி போயிட்டா. அது தாங்காம எங்க அப்பகாரே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அப்ப பெத்த சொந்தத்துக்கிட்ட போடா, பெத்த பையன் தோர்த்தி விட்டாங்க. ஆத்தா பெத்த சொந்தத்துக்கிட்ட போடா, பொண்ணுங்க பையன் பெத்த புள்ள தோர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க தானே சுத்தி சுத்தி அனாதையா வாங்கிக்கிறீங்க. திருத்தனமா பேசிட்டு இருக்காரா? டேய் டேய் இழுப்பு, டேய் இழுப்பு. இங்க பாரு, உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா? ஒண்ணும் கவலைப்படாத, எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒரு குறை இருக்கும்டா. அண்ணன் என்னைக்காவது தண்ணி எடுத்துக்கானடா? இன்னைக்கு உன் சந்தோஷத்துக்கு அடிக்கிறேன், வா வா. டேய் வாடா, வாங்கடா மாதிரி போலாம், வாங்கடா வாங்கடா
வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எம்புட்டு ஒரு நாள் சரக்கு அடிங்கடா. டேய் க்ளீன் பண்றா. டேய் முதலாளியை கூப்பிடுறா. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு ஸ்டூல் டேய் எடுத்துட்டு வா போ. தெருவுக்குள்ள 4 பேர் நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? குத்துவோம்ல. ஆமாமா குத்துவ. பட்ட பகல்ல குடிச்சு போட்டு ரவுடித்தனம் பண்றோம்ல, அதனாலதான். இங்க பாரு, நீங்க எல்லாம் என்னடா குடிக்கிறீங்க? 90 சைஸ்ல இருந்துட்டு ஃபுல்லா குடிச்சு போட்டு ஃபுல் பாட்டில தூக்கிட்டு அலையுது பாரு. அவனுக்கு என்னடா பிரச்சனை?